அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தண்ணி குடிக்கிறது எப்படி? நீங்க நினைக்கிற தண்ணி இல்ல, நான் சொல்றது நல்ல தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாருமே தாகம் எடுக்கிறப்ப மட்டும் நிறைய சொம்பா இல்ல ஒரு வாட்டர் கேனா நம்ம தண்ணியை குடிக்கிறோம். அது என்ன ஆகுது? டைரக்டா சிறுநீரகத்துக்கு போய் சிறுநீரா வெளியே போயிருது. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி 5 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ், மேக்சிமம் 10 மினிட்ஸ் நம்ம தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 மடக்கு, அதாச்சும் ஹவுன்ஸ் கணக்குல நம்ம குடிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம குடிக்கிறப்ப அந்த தண்ணியோட டேஸ்டோட நம்ம பொறுமையா நிதானமா குடிக்கணும். நம்ம குடிக்கிற அந்த 1 மடக்கு தண்ணி 2 மடக்கு தண்ணியையும் நம்ம நாக்குல இருக்கிறப்ப அந்த டேஸ்டோட குடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? தண்ணியோட வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே நம்மளோட எல்லா ஆர்கான்ஸுக்கும் பரவும், நம்மளோட தசை நார்களுக்கும் பரவும். டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்தினால நம்மளோட மசில் நல்ல ஸ்டிஃப்னஸ் ஆயிரும், எல்லா ஆர்கான்ஸும் வீக் ஆகும். அதை குறைக்கிறதுக்காண்டி தான் எவ்ரி 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்க சொல்றோம். இப்படி நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகுது? நம்ம தசை நார்கள்ல ஒரு ஈரப்பசை தன்மை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகாது. நம்மளோட எல்லா ஆர்கான்ஸும் நல்லா செயல்பட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி தான் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 10 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்க சொல்றோம். இத மத்த தண்ணி குடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிக்க வேண்டிய இந்த தண்ணியை ஒழுங்கா கூடின்னு டேக் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.